கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சதுரங்கம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். தேசிய அளவில் மருத்துவ இளநிலை மற்றும் முதுநிலை படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. அப்படி அறிவிக்கும் பட்சத்தில் இடஒதுக்கீடு மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அல்லது பொது நுழைவுத் தேர்வு என்பது திறமையையும் தகுதியையும் அதிகப்படுத்துமா என்பதை பற்றி விவாதிக்க இருக்கின்றோம். விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக கல்வியாளர் ராமசுப்பிரமணியன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம். அதே போன்று கிருஷ்ணதாஸ் IAS அவர்களும் மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களும் மற்றும் வழக்கறிஞர் நடராஜர் அவர்களும் வருகை தந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். சார், இப்போ கேள்வி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ இது பொது நுழைவுத் தேர்வு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் இப்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அறிவித்திருப்பது என்பது எந்த வகையில் பாதிக்கும்? இது ஒருவேளை உச்ச நீதிமன்றத்திற்கு எதிரான விஷயமாகவும் பார்க்கப்படுவதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது இது இந்த அரசாங்கமே இல்ல, முன்னாடி UPA கவர்மெண்ட்லயே ஒரு ப்ரொபோசல் அவங்க கொண்டு வந்தாங்க, குலாம் நபி ஆசாத். ஆமா, அதை பத்தி கபில் சிபல் அப்ப HRD மினிஸ்டரா இருக்கும்பொழுது he was justifying the proposal. அது எதற்குன்னா ஒரு குவாலிட்டி இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முதல்ல எடுத்த உடனே சொல்லிடுறேன் என்னன்னா, கிட்டத்தட்ட வருஷம் இந்த பிரைவேட் காலேஜஸ் அது இதுன்னு இந்த MBBSக்கு இடம் கொடுக்குறேன், ஹையர் எஜுகேஷனுக்கு இடம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு எவ்வளவு கருப்பு பணம் அதனால உருவாகின்றது என்றால் 46,500 கோடி ரூபாய்கள். ஓகே, இதுல குவாலிட்டி அடிப்படையில் நேரடியாக நீங்க சொல்ல இல்ல, அதாவது இது எதுக்காக சொல்றேன்னா, வெறும் கவர்மெண்ட் மட்டும் இல்ல, பிரைவேட் அவங்க வந்து மேக்சிமம் எவ்வளவு உரியணுமோ அவ்வளவு உறிஞ்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு. இப்ப 2016 இன்னும் பரீட்சை எல்லாம் கூட நடக்கல. இது நான் வந்த செய்தி, 2 நாள் முன்னாடி வந்த செய்தி. ஆல்ரெடி 12,000 கோடி கலெக்ட் பண்ணிட்டாங்க மெடிக்கல் காலேஜஸ்க்கு, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்ப என்ன பேசிஸ்ல பண்ணு? பரீட்சை எழுத அவனுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு முன்னாடி சீட்டை ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஏதோ பெரிய கோளாறு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இப்போ மத்திய அரசு நேரடியாக தலையிட்டு அது போன்று தவறுகள் நடக்கும் பொழுது அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். நேரடியாக இதுல நீங்க சொல்ல வருது குவாலிட்டி அப்படிங்கிறது முக்கியமான நிச்சயமா இருக்கு. அதோட இல்லாம எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் பீப்புள், அப்புறம் இந்த மாதிரி மெடிக்கல் லெவல்ல நாம வந்து குவாலிட்டியை நாம அங்கீகரிக்கலன்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை நாட்டுக்கு உருவாகும் அப்படிங்கிறது. அதாவது பொது நுழைவுத் தேர்வது மருத்துவ படிப்பில் வருகின்ற பொழுது சார் நம்ம நோக்கிறாங்கன்னா இது வந்து தகுதியின் அடிப்படையில் வைக்கிறது பெரிய குளறுபடிகள் வரும். கல்வி வாய்ப்புகளை தருவதற்கெல்லாம் தனியான ஒரு தேர்வு நடத்தணும் என்பதே மிகவும் எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அது எந்த ஒரு நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி, அது தேர்ந்தெடுப்பதற்காக செய்யப்படுவதில்லை. அதை யாரை தட்டி கழிக்க வேண்டுமோ அதற்கு தட்டி கழிப்பதற்காக நடத்தப்படுவதுதான் இந்த நுழைவுத் தேர்வுகள் என்பதில் ரொம்ப அதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது. எப்படி நீங்க தட்டி கழிக்கிற சொல்லுவோம்? அதாவது தகுதி எந்த இடத்துலயும் யாரை தட்டி கழிக்கிற குவாலிட்டின்ற விஷயங்கள்ல எதுக்கு வரணும்ன்றதே எனக்கு புரியல. அவன் 12 படிக்கிறான், 12 படிச்சுட்டு அவன் மார்க் வாங்குறான், எவ்வளவு மார்க் வாங்குறானோ அந்த மார்க் அடிப்படையில் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. தகுதி இல்லாதவர்களை எப்படி நம்ம மெடிக்கல் காலேஜ் போக முடியும்? நான் தகுதியை திரும்பவும் நான் 12க்கு அப்புறம் நான் இன்னும் ஒரு புது தேர்வு போட வேண்டியிருக்குது. எதுக்கு போடுறாங்க? அது எந்த அடிப்படையில் போடுறது? அதுல என்ன ஒரு அதுல என்ன ஒரு நேர்மை வரும்? யாருக்கு என்ன சமத்துவம் வரும்? அப்புறம் நான் தமிழ்நாட்டில் படிக்கிறவன் ஆந்திராவில் படிக்கிறவனை கொண்டு போய் நான் திரும்ப இந்தியா முழுமைக்குமான ஒரே மாதிரியான கல்வி வாய்ப்புகள் அனைவருக்கும் ஒரே மாதிரி தகுதி திறமை மருத்துவம் பொறியியல் இந்தியா முழுவதும் ஒருமை அப்படின்னு நான் எப்படி ஒரே மொழியாக ஒரே இனமாக ஒரே இடமாக பார்ப்பது? நான் தமிழ்நாடு இந்தியா தான். தமிழ்நாட்டில் எனக்கு மருத்துவக் கல்லூரிகள்ல தமிழ்நாட்டில் நான் எப்படி சேர்ந்துக்கிறேன்? தமிழனுக்கு அதுல பங்கு வேணும். அது தமிழர்கள் எத்தனையோ இனங்கள் இருக்குது, தமிழன்னு ஒரு இனம் மட்டும் கிடையாது. அத்தனை பேருக்கு வாய்ப்பு. அடிப்படையில் இது எதிர்ப்பதற்கான முக்கியமான காரணம்னு எதை சொல்ல முடியும்? தேவையில்லாத ஒன்று. திரும்பவும் இதுல கரப்ஷனுக்கு இன்னும் அதிகமாக வழிவகுப்பாங்க. அதற்கப்புறம் இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகள் என்று வைக்கும் பொழுது அந்த நுழைவுத் தேர்வுகளை எழுதுவதற்கே எல்லாருக்கும் சமத்துவமான வாய்ப்பு கிடைக்காது. ஏழைன்னு மட்டும் இல்ல, ஜியோகிராபிக்கலி டிஃபிகல்டிஸ் வரும். அதாவது மத்திய அரசு தனியாக மருத்துவர்கள் நடத்துகின்றன, மாநில அரசு தனியாக மருத்துவர்கள் நடத்துகின்றன, தனியார் மருத்துவர்கள் இருக்கிறது, அதே மாதிரி தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. இப்ப மாணவர் சேர்க்கை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே
90 நுழைவுத் தேர்வுகள் எழுத வேண்டியிருக்கு. ஒரு மாணவன் MBBS சேரணும்னாக்க அகில இந்திய லெவலில் 90 நுழைவுத் தேர்வு எழுத வேண்டியிருக்கு. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்தியாவில் 2 முறையில் தான் மாணவர் சேர்க்கை அமைக்க வேண்டும். ஒன்று மாநில அரசு மாணவர் சேர்க்கை அமைக்க வேண்டும், இன்னொன்று மத்திய அரசு அமைக்க வேண்டும். இப்ப மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி இடங்களுக்கு மாநில அரசு தான் மாணவர் சேர்க்கை அமைக்க வேண்டும். இது வந்து மத்திய அரசு தலையிடக்கூடாது. இது வந்து மாநில அரசு உரிமைகளுக்கு எதிரானது. அதே சமயத்துல டீம்டு யூனிவர்சிட்டி, தனியார் கல்விகளின் நிர்வாக கோட்டா, அதுபோல மத்திய அரசு நடத்தக்கூடிய ஏராளமான கல்வி நிறுவனங்கள், இதற்கு எல்லாம் சேர்த்து ஒரு நுழைவுத் தேர்வு வைத்து அதன் மூலமா மட்டுமே மாணவர் சேர்க்கை அமைக்க வேண்டும். இதுல தகுதி, குவாலிட்டி அதை பத்திலாம் சார் பேசினா அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அது வந்து இதுல வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவனாக சேர்வதற்கான தகுதி என்ன? +2ல பாஸ் பண்ணிருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட அறிவியல் படிப்புல வந்து அடிப்படை தகுதி இருக்க வேணும். அடிப்படை தகுதி இருக்க வேண்டும். அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம். எந்த இடத்துல வருதுங்கிறது திரும்ப பேசலாம். வழக்கறிஞர் நடராஜன் அவர்கள், இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள். இது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ரத்து செய்த ஒரு திட்டத்தை மீண்டும் சுகாதாரத்துறை கொண்டு வருவது சரியான அணுகுமுறையா? சுப்ரீம் கோர்ட் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, இது வந்து இந்த மாதிரி காமன் டெஸ்ட் ஆல் இண்டியா லெவல்ல மெடிக்கல்ஸ் கொண்டு வர்றது ஆர்டிகல் 19(1) அண்ட் 31 இது ரெண்டுக்கும் எதிரானதுன்னு சொல்லியிருக்குது. இவங்க மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட்ல அமெண்ட் பண்றதை பத்தி எல்லாம் சொன்னது வந்து அது ஒரு பாசிங் அப்சர்வேஷன் தான். மெயின்லி இட் இஸ் அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 19(1) அண்ட் 31. மைனாரிட்டிஸ் காலேஜஸ் நடத்துறதுக்கு இது. ரெண்டாவது, யார் வேணாலும் எந்த ட்ரேட் வேணாலும் நடத்தலாம்னு சொல்ற அந்த இதுக்கும் வந்து இது எதிரானதுன்னு சொல்லி இந்த ரெண்டு முக்கியமான கிரவுண்ட்ஸ்ல, கான்ஸ்டிடியூஷனல் கிரவுண்ட்ஸ்ல தான் அதை வந்து தடுத்திருக்காங்க. அது செய்யும் பொழுது 3 பேர் கொண்ட அந்த பெஞ்சில் 2 பேர் வந்து இந்த மாதிரி தீர்ப்பு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து டிசென்டிங் ஜட்மெண்ட் கொடுத்தார். அது யாருன்னு கேட்டா மிஸ்டர் ஜஸ்டிஸ் AR தவே. யாரு? ஏன்னா நான் டிக்டேட்டராக இருந்தால் இந்தியாவில் 1ஆம் கிளாஸ்ல இருந்து மகாபாரதத்தையும் கீதையையும் பாடமாக்குவேன்னு சொன்னார் இல்லையா, அவர் ஒருத்தர் தான் வந்து இதை மறுத்து சொன்னது. இதுல முக்கியம் இல்லை, நாம கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். இந்தியாவில் இதை மட்டும் சொல்லிடுறேன், முக்கியமானது. ஓகே, இதுல ஏற்கனவே நீங்க சொல்லிருந்தீங்க, தொடர்ந்து பேசலாம். இப்போ அடிப்படையில் இது போன்று பொது நுழைவுத் தேர்வு வருவதாக இருந்தால் திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கறதுனால வரவேற்கணுங்க. இது வந்து திறமையை தாண்டி அவர்களுக்கு மாநில உரிமை அப்படின்னு பேசுறாங்க. இதுல எந்த இடத்துல திறமை வருது? +2 முடிச்ச உடனே அவனுக்கு பாஸ் பண்றான், அதுவே அவனுடைய அடிப்படை தகுதி. இதன் பிறகு சேர்வதற்கு இன்னொரு தகுதி தேவையா? இப்ப சமீபத்துல ஒரு வருஷம் முன்னாடி ஒரு எஜுகேஷன் நடந்தது மெடிக்கல் காலேஜஸ்ல. என்னன்னா, எங்களுக்கு கிரேஸ் மார்க் போடணும் பாஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம். ஏன்னா இப்ப தகுதியெல்லாம் சொல்லிட்டு இருக்குமோ இல்லையா, +2ல மார்க் வாங்கிவிட்டோம் என்றால் அவர் பெரிய மகா மேதாவி ஆயிடுவார், அவர் வந்து MBBS படிக்கிறதுக்கு எல்லா விதமான தகுதியும் உண்டுன்னு. அங்க போன உடனே தான் அவனுடைய மண்டவாளம் தெரிகிறது. இல்லை, நீங்க தான் கிரேஸ் மார்க் போட்டாதான் நாங்க தேர்வோம், அதற்கு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் நடந்தது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு வெறும் நெட்ரு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து அதுதான் தகுதி கிடையாது. மாறாக there should be some yardstick. நண்பர் டாக்டர் ரவீந்திரநாத் சொன்னார். அது என்ன சொல்றாங்கன்னா, 90 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கின்றது 300 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிறதுல. எவ்வளவு என்ன அதுல அவர் என்ன சொல்றாங்கன்னா, 32,000 அண்டர் கிராஜுவேட்ஸ், 52,000 அப்புறம் அந்த போஸ்ட் கிராஜுவேஷன், அதெல்லாம் இவ்வளவு எல்லாம் இருக்கும்பொழுது யூ ஆர் பிளேயிங் வித் தி லைவ்ஸ் ஆஃப் தி பீப்புள். நாம வந்து குவாலிட்டி இல்லாட்டா என்ன, நம்ம மார்க் வாங்கியிருக்கேன் என்னத்தை வாங்கினானோ அவனுக்கு தெரியாது. இது வந்து வெறும் பெக்யூலியர் சிச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில போயிட்டு இருந்தோம். அப்போ நீங்க சொல்ற மாதிரி 12ஆம் வகுப்பு படித்து அதிக மதிப்பெண் எடுக்கின்ற ஒரு மாணவனுக்கு அதற்குரிய தகுதி இல்லைன்னு தான் சொல்ல வரீங்க? இல்ல, அதாவது அதுல தானே மாற்றம் தேவை. தகுதி அதுதான் என்ட்ரன்ஸ் வரணும். இல்ல, அதுக்கு இல்ல, அடிப்படையில் +2ல நீங்க வந்து அந்த டார்கெட் பண்றத, அப்போ அவன் முழுமையான கல்வி, அந்த கல்விக்கான முழுமையான அறிவை அவன் பெறுவதற்கான வாய்ப்பையோ அதுக்கான வளத்தையோ கொடுக்க வேண்டும். அதுதான் நீங்க செய்ய வேண்டும், மத்திய அரசும் மாநில அரசும். அதை விட்டுட்டு இப்போ அவன் 200க்கு 192 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் அதுல அவனுக்கு தகுதியில மார்க் எடுத்தா மட்டுமே தகுதி வந்துருமா அப்படின்னு கேட்கறது எப்படி சரியா இருக்கும்? சார், 2ஆ வைக்கணும் சார். அதாவது முன்னாடி ஒரிஜினல் ப்ரொபோசல் என்ன, 40 மார்க் அவனுடைய 40% ஆஃப் த மார்க் வந்து அவனுடைய பேசிக்கா எவ்வளவு +2ல வாங்கியிருக்காங்க, 60% ஃபார் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அப்படிதான் அவங்க ப்ரொபோசல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒன்றும் எனக்கு தவறா தெரியல. அது நாம வந்து அவனுடைய மார்க்குக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறோம். அதே சமயத்தில் அவனுக்கு என்ன அளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கு. கேள்வி, ஏன் தகுதி அந்த நுழைவுத் தேர்வு வைக்கணும்னா, நீங்க அந்த தகுதி இல்ல, 12வது படிக்கணும் முழுமையான தகுதி இல்லைங்கிறீங்க. இல்ல, அதுதான் முழுமையான சொல்றேன். இப்ப நீங்க பேசிக்கா ஒரு கொஸ்டனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும்.
என்னன்னா ஆல் இண்டியா லெவல்ல ஒரு யூனிஃபார்ம் சிலபஸ் இருக்கா? நான் வந்து சப்ஜெக்ட்லாம் பத்தி பேசல. கோர் சப்ஜெக்ட் யூனிஃபார்ம் சிலபஸ் இருக்கா இந்தியால? கிடையாது. இல்ல. அப்ப அது இந்த குவாலிட்டியே இல்ல. அப்ப அந்த பேசிஸ்ல நீங்க எல்லாருக்கும் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது கட்டாயமாக பொது நுழைவுத் தேர்வு அது நிச்சயமா வேணும். எல்லா மிகப்பெரிய இப்ப அமெரிக்காவை பத்தி பேசிட்டு எல்லா முக்கியமான நாடுகள் எல்லாத்துலயுமே அப்படிதான். ஏன் அவர் சொல்றாரு எதுக்கு முதல்ல இந்தியா முழுவதும் ஒருமையான கல்வி எனக்கு விளங்கவே இல்லை. இதுல அறிவு ஞானம் என்பது அவ்வளவு பறந்துபட்ட ஒரு விஷயம். அது எப்படி இந்தியா முழுமைக்கும் நான் ஒரு மெடிக்கல் கோர்ஸுக்கு நான் ஒரே சப்ஜெக்ட் வைப்பேன்? என்னத்தை வைக்க வேண்டி இருக்குது? நான் ஒவ்வொரு மாநிலத்துக்கு நான் ஒவ்வொரு வகையான எல்லா மருத்துவ கல்வி தான். அப்ப ஒரே மாதிரி இருக்கிறது சரிதானே? என்னத்துக்கு ஒரே மாதிரி இருக்குண்ணா? எப்படி எதுக்கு ஒரு மாதிரியா இருக்குண்ணா? இப்ப நான் தமிழ் கத்துக் கொடுக்குறேன், நான் என்ன ஒரே மாதிரி நான் வெறும் மகாபாரதம் தான் கத்துக் கொடுக்கணுமா? நான் அப்புறம் நான் ஒரே மாதிரி அப்படின்னா என்ன ஒரு 10 திருக்குறள்ல நான் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் நான் அப்புறம் 1000 குறள் நான் எப்படி படிக்கிறது? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10 குறளை படிக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது? இப்போ மெடிக்கல்ல எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்குது? ஒரு ஃபண்டமெண்டல் சாப்டர்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். நான் ஸ்பெஷாலிட்டி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் கொண்டு வரலாம், ஆந்திராவுக்கு கொண்டு வரலாம், எல்லா இடத்துலையும் கொண்டு வரலாம். இல்லை, இதுல நான் 12 படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்த கல்லூரிக்கு போவதுக்கு என்னை தகுதியாக்குனதற்கு பிறகு உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்வது என்னுடைய இளைஞர்கள் மீது சுமத்தப்படும் ஒரு 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 அவமானமாகவும் அவதூறாகவும் நான் கருதுகிறேன். அது எப்படிங்க அவங்களுடைய படிச்சுட்டு வந்துடுறாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏதோ படிச்சுட்டு வந்துடுறாங்க. யார் சொல்றது? இதை எதுக்கு சொல்றாங்க? எப்படி சொல்வாங்க? ஒரு சிஸ்டம் படிக்கின்ற முறை அப்படிங்கிறது இப்ப மனப்பாட கல்வியா தான் இருக்குது முழுமையா. சோ அடிப்படையில எப்படி நீங்க வந்து ஒரு மருத்துவ சீட்டு கொடுக்க முடியும்? என்ன மனப்பாட கல்வி? என்ன மனப்பாட கல்வின்றாங்க? என்ன மனப்பாட கல்வின்றாங்க? கல்வியில அவ்வளவுதான். அத்தனை அது எல்லா சமூக அறிவியல போட்டாங்க, அறிவியல்ல போட்டாங்க, கணிதத்தை போட்டாங்க, தமிழ்ல போட்டாங்க, இங்கிலீஷ்ல போட்டாங்க. அவன் படிச்சு அப்புறம் நீங்க தான் டெஸ்ட் பண்றீங்க. உங்களை யாரும் அப்படி டெஸ்ட் பண்ண சொல்றது? ரெடி வேற விதமான ஏதாவது டெஸ்டிங் முறை சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க எல்லாத்துக்கும் அடுத்த நிலைக்கு போவதற்கு எனக்கு திரும்பவும் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்துறீங்கல்ல, அதை எந்த அடிப்படையில் நடத்த போறீங்க? மனப்படம் தான். அவனுக்கு கோச்சிங் சென்டருக்கு போக சொல்லி. சார் உங்களுடைய கருத்து? டாக்டர் ராமசுப்ரமணியன் சார் சொல்றது தவறான வாதம். அது சமூக நீதிக்கு எதிரானது, தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது. இப்ப என்னன்னாக்க மத்திய அரசாங்கம் சொல்லியிருப்பது காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் சொல்லியிருக்கு. என்இடி சொல்ல. ஏற்கனவே வந்து என்இடி நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்பது வேற, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்பது வேற. இதுல வந்து தகுதிகான் என்பதை வைக்கல, இவரா ஒண்ணு பூத்துறாரு. அதனால ஒரு தகுதிகான் தேர்வாக அகில இந்திய நுழைவுத் தேர்வு நடத்தினா அது தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதுக்காக போட்டி தேர்வு நடத்துறோம்? இந்தியா முழுவதும் ஏராளமான மாணவர்கள் மருத்துவக் கல்வி படிக்க நினைக்கிறாங்க, ஆனா சீட்டு குறைவா இருக்கு. அப்ப வந்து ஒரு போட்டி தேர்வு வைத்து அதன் மூலமா மாணவர்களை வந்து வெளிப்படைத்தன்மையோட முறைகேடு இல்லாம சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் நுழைவுத் தேர்வு அவசியப்படுது. ஏன் இப்ப வந்து அகில இந்திய லெவலில் நுழைவுத் தேர்வு அவசியப்படுதுனாக்க, இப்ப ஜிப்மர் இருக்கு, எய்ம்ஸ் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நிர்வாக கோட்டா இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறப்ப பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு பாடத்திட்டங்களை மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்ப ஜிப்மர்ல போயிட்டு +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. ஏன் சேர்க்க முடியாதுன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்களில் உள்ள இடங்கள்ல வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் தான் சேர முடியும். அதாவது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குனாக்க 100 சீட் இருக்குனாக்க 85 சீட்டு தமிழ்நாடு அரசு சொந்தம், 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டா பெறுது. இந்த 85 சீட்ல வேற ஸ்டேட்காரங்க படிக்க முடியாது. ஆனா ஜிப்மர் அப்படி கிடையாது. ஜிப்மர்ல வந்து தமிழ்நாட்டுக்காரன் படிக்கலாம், ஆந்திராக்காரன் படிக்கலாம், வேற ஸ்டேட்காரெல்லாம் படிக்கலாம். வெவ்வேறு ஸ்டேட்ல வெவ்வேறு பாடத்திட்டங்களை படிக்கிறப்ப அதுல +2 மதிப்பெண்ல எப்படி மாணவர் சேர்க்க முடியும்? அப்ப ஆல் இந்தியா லெவலில் நுழைவுத் தேர்வு தவிர்க்க முடியாது. ஆனா இன்னைக்கும் நுழைவுத் தேர்வு இருக்கு. நுழைவுத் தேர்வு வேண்டாம் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? நீண்ட காலமா MBBS அதாவது யூஜிக்கு தனியா அகில இந்திய லெவலில் நுழைவுத் தேர்வு இருக்கு, பிஜிக்கு நுழைவுத் தேர்வு இருக்கு. நாங்க சொல்றதுல என்னன்னாக்க, இந்த அகில இந்திய கோட்டாவுக்காக மத்திய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வு பாத்தீங்களா, அதுல டீம்டு யூனிவர்சிட்டி சேர்த்துருங்க, பிரைவேட் மெடிக்கல் நிர்வாக கோட்டா சேர்த்துருங்க, ஆர்ம்டு போர்சஸ் சீட்டை சேர்த்துருங்க, ஜிப்மர் எய்ம்ஸ் போன்ற மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்களை சேர்த்துருங்கன்னு தான் சொல்றோம். அதனால அந்த அடிப்படையில் மத்திய அரசு செஞ்சா வரவேற்கத்தக்கது. அதே சமயத்துல மாநில அரசுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய இடங்களுக்கு மத்திய அரசுடைய நுழைவுத் தேர்வு பூத்த கூடாது, திணிக்க கூடாது. அது வந்து தமிழக மாணவருடைய உரிமைகளுக்கு எதிரானது, தமிழக அரசுடைய உரிமைகளுக்கு எதிரானது. அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான். அதுக்கடுத்து வந்து இந்தியாவில் 52,000 MBBS இடங்கள் இருக்கு. அதுல வந்து சரிபாதி வந்து தனியார் மருத்துவமனையில இருக்கு. இந்த தனியார் மருத்துவமனை இடங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க பேரளவுக்கு ஐவாஷாத நுழைவுத் தேர்வு நடத்துறாங்க.
அது நுழைவுத் தேர்வு நடத்தப்படுறதே இல்ல. அதுக்காக தான் சொல்றாரு. அது போன்ற அதனாலதான் என்ன பேசணும் ஒரு நிமிஷம். அந்த மாதிரியான பர்பஸுக்காக நுழைவுத் தேர்வு வேணும்னு சொல்றோம். ஆனா டாக்டர் ராமசுப்ரமணியன் என்ன சொல்றாருனாக்க மாணவர்கள் தரமா வரணும், அதுக்காக நுழைவுத் தேர்வுங்கிறாரு. அது தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல, அவர் சொல்றது கரெக்ட் தானே. இப்போ மனப்பாட முறையில் தான் இப்போது கல்வி முறை இருக்குது. அப்போ மனப்பாடம் பண்ணிட்டே ஒருத்தர் 200க்கு 192 மதிப்பெண் ஒரு மாணவன் எடுத்துட்டா அது வந்து முழுமையாக அந்த கல்வி தகுதியை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இப்ப வந்து கல்வி தகுதி எம்பிபிஎஸ் என்ன, எம்பிபிஎஸ்ல ஒரு மாணவர் சேரணும்னாக்க அதுக்கான குறைந்தபட்ச தகுதி அவர் பாஸ் பண்ணிருக்கணும். அதுக்கு அடுத்து அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜில வந்து ஓபன் கோட்டால உள்ள 60% மார்க்ஸ் வாங்கணும். அதே மாதிரி இடஒதுக்கீடுல உள்ளவங்க 40% மேல மார்க் வாங்கணும். அது இருந்தா தான் அப்ளிகேஷனே போட முடியும். அப்புறம் என்ன தகுதி கெட்டு போகுது உங்களுக்கு? அதுல தகுதி வாங்குறது மோசடித்தனமான வாதம். அது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, இடஒதுக்கீடு உரிமை பெற்றவர்களுக்கு எதிரானது. அதை மத்திய அரசே சொல்லல, ஆனா ராமசுப்ரமணியன் சார் சொல்றாரு. அப்ப அது சமூக நீதி இல்ல இல்ல, நான் பேசவே இல்லை. நானா பேசவே அவர் பாட்டுக்கு நான் வாட் ஐ ஹேவ் நாட் டோல்ட் இவருக்கு ஞானோதயம் வந்துருது. ஞானோதயம் இல்ல, நீங்க பேசுற வாதமே அதெல்லாம் அப்படி அதெல்லாம் இல்ல சார். உங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னீங்க? மாணவர்கள் தகுதி வேணும் சொல்றீங்க. அது தகுதி வேணும் நான் சொல்றேன். அதே சமயத்துல இட் டசன்ட் மீன் தட் ரிசர்வேஷன் will have to be given up. நான் ரிசர்வேஷனை விட்டுட்டு நான் சொல்றேன். இந்திய மருத்துவ கவுன்சில் எம்பிபிஎஸ் மாணவர், எம்பிபிஎஸ் ஒரு மாணவர் சேரணும்னாக்க அது குறைந்தபட்ச தகுதியை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அப்புறம் நீங்க நுழைவுத் தேர்வுல ஒரு தகுதியை ஃபிக்ஸ் பண்றீங்க, அது தப்பா இல்லையா? மொத்தத்துல சார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் வேணும். அதே சமயத்துல ரிசர்வேஷனை பத்தி நான் பேசவே இல்லை. அதெல்லாம் அவரா கற்பனை பண்ணி பேசணும். அதெல்லாம் நான் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்ற மாதிரி தகுதிக்கான தேர்வை பார்த்து என்ன ஆகுனாக்க எஸ்டி ஒரு பழங்குடியின மாணவர் வந்து அவர் சொல்லக்கூடிய 40% மார்க் நுழைவுத் தேர்வு வாங்கினாக்க சேர முடியாது. அந்த இடம்ல காலி ஆயிரும். முக்கியமான சில செய்திகள் 2 மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இப்ப ரிசர்வேஷன் எடுத்தீங்கன்னா 19% எஸ்சி, 1% எஸ்டி. அதே அஸ்ஸாம்ல 1% எஸ்சி, 45% எஸ்டி. ஓபிசி ரிசர்வேஷன்ஸ் ஸ்டேட் மாறும். இப்போ நீங்க ஆல் இந்தியா லெவல்ல வச்சீங்கன்னா 15% எஸ்சி, 7.5% எஸ்டின்னு கொண்டு வருவீங்க. அப்ப தமிழ்நாட்டில் இது வந்து லாப்சைடர் ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாட்டில் இருக்க பீப்புளுக்கு, எலிஜிபிள் பீப்புளுக்கு கிடைக்காது. முதல்ல இதெல்லாம் விட லாங்குவேஜ் எல்லாம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே சிபிஎஸ்இ பேட்டர்ன்ல இருக்கும். முன்னாடியே இப்ப 2 நாளைக்கு மட்டும் ஒரு ஜட்மெண்ட் வேற கொடுத்து வச்சிருக்காங்க. அதுல சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் ஃபீஸை பத்தி கவலையே இல்லை, என்ன வேணா வச்சுக்கலாங்கிற லெவல்ல வந்து அது வந்திருக்குது. அந்த வார்த்தையை சொல்லலே தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அந்த லிமிடேஷன்ஸுக்கு அது கட்டுப்படாதுன்னு சொல்லும் பொழுது என்ன எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த காமன் என்ட்ரன்ஸ் வந்த உடனே இந்தியா முழுக்க டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சின்ன வயசுல கொண்டு சேர்ப்பாங்களே தவிர மற்ற ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. ஈஸியா மற்ற ஸ்கூல்ஸ், அதாவது எய்டட் ஸ்கூல்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் கிராமப்புற மாணவர்களும் பெரிதாக பாதிக்கப்படுவார்னு சொல்றதை விட இன்னொரு இதுல வந்து சட்ட ரீதியான ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்டது. அல்டமாஸ் கபீர் அவர் நீதிபதி சொல்கின்ற பொழுது இந்த பொது தேர்வு இந்திய அளவில் நடைமுறைக்கு வந்தால் அது இந்திய அரசியல் சட்ட பிரிவு 19, 25, 26, 29க்கு எதிரானது அப்படின்னு தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கார். அப்போ சட்டம் நடைமுறைக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதாக அமையுமா? நிச்சயமாக எதிராக அமையும். நிச்சயமா அதே அந்த ப்ராப்ளத்தை இன்னை வரைக்கும் சால்வ் பண்ணல. திருப்பி அங்க போகும்போது அதே தான் வரும். இதோட முக்கியமா ஒரு சின்ன செய்தி சொல்லிடுறேன். சொல்லலாமா? சொல்லுங்க சுருக்கமா. ஆகஸ்ட் 2011 இது 2009 இந்த சிஸ்டத்தை உருவாக்குனவர் வந்து கேட்டன் தேசாய். கேட்டன் தேசாய் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வீட்டுல வந்து கட்டுக்கட்டா மூட்டையா பணம் வச்சிருந்தார் இல்லையா, நகை, அவருடைய பிரைன் சைல்டு இது. 2010 இந்த சட்டம் கொண்டு வந்து 2011 என்போர்ஸ் பண்றது வரும்பொழுது கவர்மெண்ட் எல்லாம் ஒப்பீனியன் தருது. அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுது தெரியுமா? அதுல அவங்க சொல்ற சென்டென்சஸ் மட்டும் சொல்றேன். இட் இஸ் வித்வுட் மினிஸ்ட்ரியல் லெவல், எங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணாம நீங்களே செஞ்சிருக்கீங்க. இட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஃபெடரலிசம், ஓவர் சென்ட்ரலைசேஷன். அது மட்டும் இல்ல, இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் எக்ஸாம் வைக்கிறீங்களே, இது வைக்கிறேன்னு சொல்றது வந்து இன்சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் அதர் கல்ச்சர்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ், மற்ற மொழிகளும் கலாச்சாரத்துக்கும் எதிரானது. அதை பத்தி நீங்க கவலையே படல அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது யார் தெரியுமா? மிஸ்டர் மோடி. ஹி வாஸ் குஜராத் சீஃப் மினிஸ்டர். அவரு இந்த திட்டத்தை காமன் என்ட்ரன்ஸ் 2011 ஆகஸ்ட்ல மிக தீவிரமாக எதிர்க்கிறார். அவருடைய மினிஸ்டர் பேரு வியாஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்களே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காமன் என்ட்ரன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம், இது தேவையில்லை நீங்க கொண்டு வர்றது அப்படிங்கிறாரு. இன்னொரு மினிஸ்டர், அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் பர்பத் பட்டேல், அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கள் மாநிலத்தில் இருக்க பையன் குஜராத்தை சேர்ந்தவன்
எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க வந்து இன்னொரு மாநிலத்தை போய் படிக்க நாங்க விட மாட்டோம், அவங்க எங்க மாநிலத்துல நாங்க படிக்க வைப்போம். கருத்துக்கள் எடுத்துட்டு அதே இன்னைக்கு அதுக்கு தலைகீழ அவங்க சொல்றாங்க. இல்ல அதே முன் வைக்கிறார் பிரதமர் மோடி அவர்களே இந்த பொது நுழைவுத் தேர்வு வரக்கூடாது என்று எதிர்த்த பொழுது இப்போது பிரதமராக இருப்பது அவருடைய அமைச்சரவை இதை கொண்டு வருவதுங்கிறது சரியான அணுகுமுறையாக இருக்க முடியுமா? அவர் தேசாயை பத்தி குறிப்பிட்டிருக்காரு, அதெல்லாம் அவருடைய பேக்ரவுண்ட். எஸ், அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்கீமிங் கேரக்டர், ஏதோ நிறைய பணம் எல்லாம் பண்ணினாருங்கிறது. பட் அட் த சேம் டைம் அவருடைய பிரில்லியன்ஸை யாரும் வந்து குறைவாக மதிப்பிட முடியாது அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு விஷயம். இரண்டாவதாக, இந்த இதுல அவர் சொன்னது போல இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் ஒண்ணுமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி இங்க எவ்வளவு பேர் கிடையாதுங்கிறதுல அடிப்படை இந்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு என்ன சொல்றதுன்னா மாநில உரிமைகளை சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மாநில உரிமைகளை இதை பாதிக்குமா அப்படிங்கிற தொடர்ந்து பாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். நேயர்களே, அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்போ பொது நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்பில் பொது நுழைவுத் தேர்வு என்பது மாநில உரிமைகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு பாதிக்கிறது? ஏன் அந்த இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான நுழைவுத் தேர்வு கொண்டு வருவதற்கு அவசியம் என்ன? அது மெடிக்கல் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க, என்ன ஃபார் தட் மேட்டர் எனி ப்ரொஃபஷனல்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மினிமம் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால அந்த பேசிஸ்ல தான் இது வந்து இந்த மெடிக்கல் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஜெனரல் ஃப்ரேம் ஒர்க், அதுக்குள்ள நாம இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுங்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. இரண்டாவதாக, இந்த ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற மாதிரி மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நாங்க எடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சே கிடையாது. இங்க எவ்வளவு பேர் அப்ளை பண்ண போறோம்னா அந்த பேசிஸ் தான் எவ்வளவு பேர் எழுத போறாங்க. இப்ப எவ்வளவு பேர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க, முன்னாடியும் எவ்வளவு எழுதி கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த ஐஐடி வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி நம்ம சொல்ல முடியும். மொத்தமாவே 10,000 தான் இருக்காங்க. 10,000 மாநிலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு 6% கம்மியானவர்கள் தான் ஐஐடில சேர்றாங்க. அது அவங்க விருப்பமே இல்லை சார். அதுதான் ப்ராப்ளம். என்னன்னா நிறைய பேர் ஐஐடி பத்தி தெரியாது. இப்போ அப்படி மெடிக்கல் அப்படி கிடையாது. அப்படி ஒரு சிஸ்டம் வருகின்ற பொழுது, அப்போ அதிக மதிப்பெண் எடுப்பவங்க வருகின்ற பொழுது இப்ப குறைவான மதிப்பெண் தள்ளப்படுகிறார்கள். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, இன்க்ளூடிங் மெடிக்கலுக்கு இருந்தது. அதுல வந்து அப்ப வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்கேயா வெளியில ஓடி போயிட்டாங்களா, அல்ல அவங்க இங்க வந்துட்டாங்களா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப தமிழ்நாட்டிலயும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. அது மாதிரி கிட்டத்தட்ட அந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசுங்க, ரைட், தெர் இஸ் நதிங் ராங் அபவுட் இட். முன்னாடி இருந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காலி பண்றதுக்கு முன்னாடி இங்க எவ்வளவு பேர் அவங்களுடைய வாதனை அடிப்படையில் அதுவே தேவையில்லைங்கிற மாநிலம் அது அப்படிலாம் சொல்ல முடியாது சார். நான் சொல்றேன் எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு பிரைவேட் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் அந்த காலேஜஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆல்ரெடி அவங்க 12,000 கோடியை வந்து பையில. என்னுடைய கேள்வி, 12,000 கோடி ரூபாய் நீங்க வெளிப்படையவே சொல்றீங்க, 12,000 கோடி ரூபாய் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்காங்க. அதை வந்து மத்திய அரசு தடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் கைது அதுதானே செய்யணும். இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கிடையாது. ரவீந்திரநாத் சொன்னார் பாருங்க, அது மாதிரி என்ட்ரன்ஸ் ஏதோ போலியான ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறான், அவன் பாட்டு என்னத்தையோ இதுல மத்திய அரசு நடவடிக்கை வெரி டிஃபிகல்ட். அதாவது எல்லாத்துக்கும் நம்ம அப்போ என்ன சார், அவங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அவங்களுக்கு சில ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க, பணம் வாங்கிக்கலாம் அப்படிங்கறது. அது பண்ணுவோம். அதுக்கு வந்து சிபிஐயும் விஜிலன்ஸ் பீப்புளையும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு அவங்களுக்கு ஏதாவது தான் எல்லாத்தையும் பொது நுழைவுத் தேர்வு கொண்டு வரது அடிப்படையில் இந்த கருப்பு பணத்தை இது மாதிரி கொள்ளையடிக்கிறத தடுக்கிறதுக்காக தான் வரணும்ன்றீங்களா, அல்லது இது இல்லாமல் அதை தடுக்க முடியாதா? சார், அது அவங்க எப்படி வேணா, நீங்க எவ்வளவுதான் ரூல் எல்லாம் போட்டாலும் அவன் எப்படியோ வாங்கிட்டு போடுவான் சார். அப்போ அதனால இதுக்குன்னு ஒரு பேசிக்கா நான் சொன்னது போல உங்களுக்கு நான் நடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரத்தை சொல்றேன். இங்க நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அவங்க எல்லாம் எல்லாரும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பெரிய தாரணம் என்னன்னா, எனக்கு கிரேஸ் மார்க் போடு, அப்பதான் நான் பாஸ் பண்ணுவேன். அப்படிதான் நடந்தது. அதெல்லாம் என்ன கேலி கூத்துவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றவே. நடராஜன், உங்களுடைய கருத்து?
இது தமிழ்நாட்டுல தமிழ் நிலத்துல இங்க வந்து இத்தனை காலேஜஸ் கட்டி வச்சிருக்காங்க. இதே மாதிரி கர்நாடகா, கேரளா ஒவ்வொரு மாநிலத்தையும் அந்த மாநிலத்தில் அந்த ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட்ல இவ்வளவு இடத்தை ஆக்குபை பண்ணி காலேஜ் கட்டி அதுல வந்து வேற ஒரு மாநிலத்தில் இருக்கவங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்க பையன் எங்க போவான்? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த காலேஜஸ்லாம் யார் பணத்தில் நடக்குது? தமிழ்நாடு கவர்மெண்ட் வரி பணத்தில் நடக்குது. தமிழ்நாடு மக்கள் கட்டுற வரி பணத்துல பீகார்லயும் அசாம்லயும் இருக்கவங்க இங்க வந்து படிப்பாங்க. இங்க இது இந்த கான்செப்ட் இதுக்காக ரெண்டாவது இதனோட விளைவு வருத்துங்க. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இங்க வரலங்கிறப்ப அங்க இருந்து இங்க வர்ற படிக்கிற பையங்க எந்த லாங்குவேஜ்ல பேஷண்ட்டை பார்ப்பாங்க? நாளைக்கு இதனுடைய விளைவுகள் நார்த் இந்தியன்ஸ் இப்ப ரயில்வேஸ் எடுத்துங்க. ரயில்வேஸ்ல எல்டிசி போஸ்ட்டுக்கு அந்தந்த ஸ்டேட்ல உள்ளவங்க தான் எடுக்கணும் அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி திடீர்னு பீகார்ல உள்ளவங்க அவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்க? இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா நாளைக்கு டாக்டர்ஸ் ஹாஸ்பிடல்ல டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் கொண்டு எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க. தமிழ்நாடு ஹாஸ்பிடல்ல பிரைமரி நார்த் இந்தியன்ஸ் தான் வருவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்படுகிறது. ஒரு மலைப்பாம்பு வந்து மானை வந்து கட்டி தழுவுறது இல்ல, அந்த மலைப்பாம்பு மானை கட்டி தழுவுனா அது முழுங்க போகுதுன்னு அர்த்தம். அதேதான் இது மத்திய அரசு மாநிலங்கள் மேல உள்ள பாசத்தினால கிடையாது, மாநிலங்களை விழுங்குவதற்காக. அதைத்தான் மோடியே எழுதியிருக்கிறார் அந்த இதுல அந்த ஆகஸ்ட் 2011. இன்றைக்கு எப்படியாவது மாறிச்சு. அவர் அங்க போய் வந்து மாறிடுமா? அவர் சொன்ன ஒவ்வொரு சென்டென்ஸும் இட் இஸ் அகைன்ஸ்ட் ஃபெடரலிசம், இட் இஸ் ஓவர் சென்ட்ரலைசேஷன், நீ எப்படி எங்களுடைய பவர்ஸ்ல உள்ள அவ்வளவு எழுதிருக்காங்கல்ல, எப்படி மாத்துறாங்க? தொடர்ந்து பேசுறோம். என்னுடைய கேள்விங்கிறது, இப்ப நீங்க பிற மாநிலத்தில் இருந்து இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான சீட்டை நீங்க எடுத்துக்குவாங்கன்னு சொல்றீங்க. அப்போ கல்வி தகுதி இப்ப 100க்கு 98 மதிப்பெண் எடுத்தோம் யார் வேணாலும் இங்க வேணாலும் படிக்கலாம். அந்த தகுதி அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படித்து எல்லாம் பிற மாநிலங்களுக்கு போலாம் இல்லையா? நிச்சயமா நீங்க அதை ஊக்குவிக்க வேண்டியதானே? அங்கேதான் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, அட்வொகேட் நடராஜன் சார் சொல்றாரு இல்லையா, இப்ப தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம்னாக்க தமிழ்நாடு அரசுடைய மாணவர் சேர்க்கைகளை தான் கொண்டு வந்து சொல்லலாம். அது வந்து நல்ல முடிவு, அதை வந்து வரவேற்க செய்யலாம். ஆனாலும் கூட மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்களா இருக்கு பாத்தீங்களா, அதுல நம்ம மாணவர் சேர்க்க உரிமை இருக்குல்ல. நம்ம 15% வந்து சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு கொடுக்குறோம், 50% பிஜி சீட்டை கொடுக்குறோம். அப்ப அதை எப்படி சேர முடியும்? ஒரு நுழைவுத் தேர்வுல சேர முடியும். +2 மதிப்பெண்ணை வச்சுட்டு ஜிப்மர்ல அட்மிஷன் போட முடியாது. அங்க இருக்கிற 150 எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 1,37,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அது எப்படி +2 மார்க் வச்சுட்டு கொடுக்க முடியும்? வெவ்வேறு ஸ்டேட்ல வெவ்வேறு சிலபஸ் இருக்கு. அப்ப வந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அவசியப்படுது. அதே மாதிரி தான் எய்ம்ஸ், கிட்டத்தட்ட எய்ம்ஸ் வந்து 6 மருத்துவர்கள் வந்துருச்சு, 450 சீட்டு எய்ம்ஸ்ல இருக்கு. அப்ப வந்து அதுல இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்கள் போட்டி போடலாம். அப்ப இருக்கிற +2 மதிப்பெண் அடிப்படையில் கொடுக்க முடியாது. அப்ப இன்றைய உள்ள யதார்த்த நிலையில ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தேவைப்படுது. நான் என்ன சொல்றேன்னாக்க, ஒவ்வொரு மத்திய அரசுடைய கல்வி தனித்தனி நுழைவுத் தேர்வு நடத்தப்படுது. அப்ப இதனால மாணவர்கள் தேவையான அலைச்சல், பணச்செலவு எல்லாம் இருக்கு. அப்ப ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு மத்திய அரசு நடத்திட்டோம். அதுல வந்து எல்லா கல்வி நிறுவனங்களும் வரட்டும், ஆல் இந்தியா கோட்டா வந்துட்டோம். தமிழ்நாடு அரசும் மாநில அரசு என்ன வந்து அவங்களோட உரிமையில வந்து மத்திய அரசு தலையிடக்கூடாது. அப்ப 2 முறையில மட்டும்தான் அட்மிஷன் இருக்கணுங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. அதே பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா முழுவதும் 52,000 எம்பிபிஎஸ் சீட்ல சரிபாதிக்கு மேல பாத்தீங்கன்னா தனியார்ட்ட தான் இருக்கு. தனியார்ல எந்த விதமான நாப்ஸுமே கிடையாது. நீங்க போய் 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதான் சொன்ன, அதை முறைப்படுத்தமா இல்லையா? அதை எப்படி நீங்க முறைப்படுத்துவீங்க? அது முறைப்படுத்த முடியாது. எனக்கு அதை முறைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை இதுவும் தான். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை வந்து ஒற்றைச்சாளர் முறையில தான் சேர்க்கணும். அவ்வாறு சேர்க்கின்ற பொழுது அதுக்கான கல்வி கட்டணத்தை பிக்ஸ் பண்ணி அதை வந்து டிடியாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமா வழங்கக்கூடிய முறை வந்துருச்சுனாக்க, அதே மாதிரி கல்வி நிறுவனம் நேரடியாக மாணவர்களுக்கு காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தாக்க நாம அந்த கேபிடேஷன் ஃபீயை பெருமளவு குறைக்க முடியும். அதுல என்ன ஒரு சார் சொன்னாரு, இந்த கருப்பு பணம் புழக்கம் எடுத்தா 12,000 கோடி ரூபாய் சொல்றது, அதை எப்படி இந்த நுழைவுத் தேர்வு வருகின்ற மூலம் அதை தடுத்து நிறுத்த முடியும்? இல்ல, நிச்சயமாக அதை வந்து கணிசமான வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும், அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதுக்கடுத்து ஏற்கனவே கட்டாய நன்கொடை வாங்குறது தடுப்பு சட்டம்லாம் இருக்கு, அது நடைமுறைப்படுத்துறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு சாதகமாக தான் மத்திய அரசு செயல்படுகிறது. அது வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், தனியார் மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், போடக்கூடிய சட்டங்களும் பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து கேபிடேஷன் ஃபீ வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு போது நிரூபிக்கப்பட்ட என்ன செய்யறாங்க, அதிகபட்சம் 50 லட்சம் ரூபாய் அபராதம். இந்த 50 லட்சம் ரூபாய் ஒரு பையன் வாங்கக்கூடிய காசு அவ்வளவுதான், வேற என்ன பெரிய பினால்டி இருக்கு? அப்ப என்ன கொண்டு வரணும்? முறைகேடு நடந்துச்சுனாக்க அந்த மருத்துவ கல்லூரி அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க, பயப்படுவாங்க. அதை விட்டு 50 லட்சம் ரூபாய் ஃபைன், 20 லட்சம் ரூபாய் ஃபைனாக அந்த ஃபைனை ஈஸியா கட்டிட்டு போயிருவாங்க. இதுல வந்து இடஒதுக்கீடு பாதிக்கப்படுமா? இப்போ பொது நுழைவுத் தேர்வு என்று வருகின்ற பொழுது இடஒதுக்கீடு அந்த பார்வையெல்லாம் பார்க்காம இந்த விஷயத்துல ஒரு 2-3 அணுகுமுறைகளை சொல்றேன் பாருங்க. இப்போ மாநிலங்கள் நடத்துகிற அந்த கல்வி நிறுவனங்கள்ல மத்திய அரசு தலையீடு என்பது சுத்தமாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அது மாநில உரிமையில கை வைக்கிற விஷயம்.
அதே மாதிரி இந்த மைய அரசுகள் நடத்தும் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் ஒரு தேர்வு என்பது தேவையான விஷயம். அதையும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியா ஒரே இங்கிலீஷ் ஒரே ஹிந்தில எல்லாம் நீங்க நடத்த தேவையில்லை. நம்ம இந்தியாவை நீங்க ஒரு 30 மாவட்டம் இருக்குது, 6 ஜோனா பிரிங்க, 5 ஜோனா பிரிங்க, 6 ஜோனா பிரிங்க, 5 ஸ்டேட்ஸ் 6 ஸ்டேட்ஸ். இந்தியா ஒரு பொது தளத்திற்கு கல்வியை கொண்டு போக கூடாதா? ஏற்கனவே ஒரே பொது தளம் தாங்க, ஒரே மாதிரியான சிலபஸ், ஒரே மாதிரியான இன்ஸ்டிடியூஷன், ஒரே மாதிரியான தேர்வு வைக்கிறதுல என்ன தப்பு? இந்த ஒரே மாதிரினா நான் சொல்ற பேட்டர்ன்ல நீங்க ஒரு ரீஜன் வைஸா நீங்க இப்ப இந்த தென்னிந்தியாவை போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல நீங்க தமிழ் அலோவ் பண்ணலாம், நீங்க மலையாளத்தை அலோவ் பண்ணலாம், தெலுங்கு அலோவ் பண்ணலாம், எல்லாத்தையும் அலோவ் பண்ணுங்க. ரீஜன் அலோவ் பண்ணுங்க. எல்லாரும் அவன் மொழியில எழுதுவான்ல. சரி, என்ன ஹிந்தியை கொண்டாந்து ஏன் அப்புறம் தமிழ்நாட்டுல திணிக்கணும்? ஹிந்தியை கொண்டாந்து ஏன் மராட்டியில திணிக்கணும்? மராட்டியை கொண்டு போய் நான் அப்படி தமிழ்ல திணிக்கிறது? இதுல திணிப்புங்கிறது எந்த இடத்துலயுமே வரலையே. வருது இல்ல. அப்புறம் இங்கிலீஷ்ல எழுதணும், ஹிந்தியில எழுதுனா ஹிந்தியில எழுதி சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு உள்ளது. ஆங்கிலம் அப்படிங்கிறது பொது பார்வையில் இப்ப எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க சாதாரணமா அனைவருமே தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு நான் ஏங்க தமிழ்ல எழுதி நான் அதுக்கப்புறம் ஏங்க மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்க கூடாது? இதுல இந்த ரீஜனலிசம் என்பது சொல்லப்படுகிறது. இந்த பன்முகம் என்பதை நீங்கள் இந்திய ஒருமைத்துவத்துக்கு எதிரடியாகவே பார்த்து பழகுறாங்க. அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதத்துல ஒரே ஒரு நிலைப்பாடு தான் இருப்பதாக எப்படி கொள்றது? மத்திய அரசுகள் அவங்க மெடிக்கல் காலேஜ் நடத்திட்டோம், தேவையான அளவு நடத்திட்டோம், நீ வெறுமனே டெல்லியில மட்டும் வச்சுக்கிட்டு எய்ம்ஸுக்கு எல்லாரும் வந்து இந்த ட்ரை பண்ணணும், ஏன் அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிற? ஒவ்வொரு ரீஜன்லயும் கட்டு, உனக்கு என்ன பணமா இல்ல? நீ ஒரு 6 ரீஜன் 8 ரீஜன். கேள்வி, இதுல இடஒதுக்கீடு பாதிக்குமா? ஏங்க இடஒதுக்கீடு என்பது அது இன்னொரு ஆஸ்பெக்டுங்க. அது இல்லாமல் வேற எந்த ஒரு நிலைப்பாட்டையும் செய்ய முடியாது. அது இடஒதுக்கீடு என்பது எல்லா இடத்துலயும் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியது. அது கான்ஸ்டிடியூஷனல் ரெக்குவயர்மெண்ட். அதுல நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நான் அதை தவிர்க்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா பொதுவான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுவும் மாநிலங்கள் நடத்தும் கல்லூரிகளுக்கு நான் சுமத்துவேன் என்பது அது மாநில இந்த பெடரலிசம் என்பதில் அடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சம்மட்டி அடி. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது நுழைவுத் தேர்வு மூலமாக இடஒதுக்கீடு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னாக்க கட் ஆஃப் மார்க் வைக்க கூடாது. நுழைவுத் தேர்வு போட்டி தேர்வு தான். போட்டி அப்படிங்கும்போது ஒரு கட் ஆஃப் இருந்தா போட்டிங்கிறதுக்கு எதுவுமே இல்ல. படிப்படியாக மதிப்பெண்ணை குறைத்து எல்லா விதமான இடஒதுக்கீடும் நிரப்பப்படுகின்ற வரை அந்த மதிப்பெண்ணை குறைச்சிட்டே வரணும். அதான் போட்டி தேர்வுடைய முறை. ஆனா என்னன்னாக்க உச்ச நீதிமன்றம் ஒரு கட் ஆஃப் மதிப்பெண்ணை நிர்ணயிக்குது. அது வந்து இடஒதுக்கீடு எதிராக அமைந்து விடும். இப்ப வந்து தமிழ்நாட்டுல பாருங்களேன், ஒரு உதாரணத்தை சொல்றேன். தமிழ்நாட்டுல வந்து முஸ்லீம் பிசி இடஒதுக்கீடு இருக்கு. பிஜில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 2 ஆண்டுகள்ல தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய 40% மதிப்பெண் வாங்கறதுனால 2-3 முக்கியமான பிஜி இடங்கள்ல காலியா போயிருச்சு. அது காரணம் வந்து சுப்ரீம் கோர்ட் தான். அப்போ நுழைவுத் தேர்வுல வந்து கட் ஆஃப் மதிப்பெண் வைக்கவே கூடாது. படிப்படியா மதிப்பெண்ணை குறைத்து எல்லா சீட்டும் ஃபில் பண்ணணும்னு பார்க்கணும். நடராஜன் சார் சொன்னாரு, மதிப்பெண் கட் ஆஃப் மதிப்பெண் தேவையா இல்லையா? நுழைவுத் தேர்வு என்பதை கட் ஆஃப் வைக்கிறது சார். இப்ப ஐஐடி பத்தி நான் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். இப்ப இந்த கட் ஆஃப் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா பல இடங்கள்ல அந்த எஸ்சி கோட்டா அந்த மாதிரி இருக்கிறதுலாம் 3 மார்க் வாங்கினோம் 4 மார்க் வாங்கினோம்லாம் அட்மிட் பண்றோம். பிகாஸ் இந்த கோட்டாவை நிரப்பணுங்கிறதுக்காக. ஐ எம் டெல்லிங் யூ தி ட்ரூத். ஆகவே நோ அந்த இதெல்லாம் ரொம்ப இலக்காரமான பேச்சுக்கள். இலக்காரம் இல்ல. நான் சார் என்ன உண்மையை சொல்றேன்னா அது வந்து இவருக்கு பிடிக்கலன்னா அதுக்காக நான் ஐ cannot satisfy him. அறிவு இல்லாமல் நான் போய் இல்ல அது நடந்து கொண்டிருக்கின்றது. கடுமையாக எதிர்க்கிறோம். நீங்க எதிர்க்கிறீங்க சார். அதுக்கு சார் உண்மையானதே நான் சொல்றேன்னா அப்புறம் நீங்க வந்து கடுமையா ஏத்துட்டே இருங்க. ஐ அம் நாட் ஐ டோன்ட் அக்ரி வித் ஹிம் அட் ஆல். சார் இந்த மாதிரி நடந்ததுன்னா உண்மை இந்த மாதிரி இருந்துதாங்கறத படிச்சு சொல்லுங்க. நான் சொல்றது என்னன்னா இது மாதிரி நடந்ததா இல்லையா அப்படிங்கிற பார்க்காமே வெறும் நான் எடகா பேசுறேன். 12ஆம் வகுப்புல 90 மார்க் வாங்குறவன் அப்புறம் எப்படி நுழைவுத் தேர்வுல 3 மார்க் வாங்குறான்? 3 மதிப்பெண் எடுத்த ஒருத்தருக்கு எந்த அடிப்படையில் அவங்களுக்கு சீட் கொடுத்திருக்காங்க? அதான் சார் அந்த கோட்டா அவங்களுக்கு வெறும் 100க்கு 3 மார்க் எடுத்து. ஆமா சார். இது நான் சொல்றேன். நான் தயவு செய்து ஐஐடில இது மாதிரி எஸ்சி கோட்டாவையும் எஸ்சி கோட்டாயும் ஒரு சில மாணவர்களுக்கு 3 மார்க் 4 மார்க் 8 மார்க் வாங்கினவங்களுக்கு எல்லாம் கூட கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இருக்கா அப்படின்னு பார்த்தால் சார் ஐஐடி நான் இருக்கிறத நான் பத்தி பேசிட்டு இருக்கேன். அதனால அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால எடுக்கவே இல்லை. they try to give the maximum benefit to the SC and ST. அதனால அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மார்க்குகளை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் மெடிக்கல் காலேஜுக்கு ஓசிக்கு கட் ஆஃப் மார்க் 197.5.
197.5 கட் ஆஃப் மார்க்னு ஓசிசி எத்தனை பேரு, எஸ்சிசி எத்தனை பேருன்னு பாருங்க. கேப் ரொம்ப கம்மி. நான் அப்புறம் இவ்வளவு மாணவர்கள் இருக்கிறான்ல, இவனைத்தான் நீங்க அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒண்ணு எழுத வச்சு 12 ஆண்டுகள் நான் படித்த ஒரு பாடத்திட்டத்துல 197.5 மார்க் வாங்கக்கூடியவனை நான் 1 மணி நேரம் எழுதக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நான் 3 மார்க்கா குறைக்கிறேன். என்ன தேர்வு இது? 12 ஆண்டுகள் நடக்கும் ஒரு பாடத்திட்டம் வந்து அவரோட கேள்விக்கு நேரடியான பதில், குறைவான மதிப்பெண் அடிப்படையில் ஒரு கோட்டா அப்படிங்கிற விஷயத்துக்காகவே உள்ள வர்றதுங்கிறது எந்த அளவிற்கு தகுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் அடிப்படையான ஒரு கேள்வி அது கேட்டது. நீங்க முதல்ல நீங்க போட்ட அழைப்பீடு தேவையில்லாத அழைப்பீடு, அவன் வாங்கின மார்க் இல்ல, அவனுக்கு தரப்பட்ட மார்க்னு நான் சொல்றேன். அவனை நீங்க வந்து எடுத்த மதிப்பெண்ல அந்த நிறைய பேர் அவங்களால முடிக்க முடியாம போனவர்கள் ஏராளமா இருக்காங்க. மார்க் வெறும் மார்க் முடியாதவர்களால ஜாயின் பண்ணிட்டு பேசுறேன். நான் வந்து வெறும் கற்பனையை வச்சு நான் இதுக்கு பதில் சொல்றேன். யூபிஎஸ்சி பல்வேறு மத்திய அரசு தேர்வு சொல்லி ஆகணும். மதிப்பெண் வாங்காமல் கல்லூரியை விட்டு விலகுகிறார்கள் என்பதனால் அவன் வந்து தகுதியற்றவன் அப்படின்னா, நான் கல்வி சொல்லி தருகிறேன் என்று உள்ளே சேர்த்துக்கிட்டு அவனை வெளியே அனுப்புறாங்கல்ல, அந்த இன்ஸ்டிடியூஷன் தகுதி இன்ஸ்டிடியூஷன் தூக்கி போடுங்க. இட்ஸ் நாட் an unilateral thing. அவன் மட்டும் படிக்கிறான் அப்படின்ற விஷயம் அங்க இல்ல. அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறான் எவனோ ஒருத்தன், அப்புறம் அவனை பார்க்க மாட்டீங்களா நீங்க? இவன் ஏன் மார்க் குறைஞ்சா அப்படி என்பதற்கு சொல்லி கொடுக்கறவன் சரியில்லைன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்ல, அதை மட்டும் விட்டுவிட்டு ஏன் ஐஐடி மட்டும், ஏன் ஐஐஎம் மட்டும் பெரிய வசதி, அவங்க எல்லாம் பெரிய இவன் வந்து அதுல படிக்கிறது தகுதி இல்லாதவன், அதனால இவன் திணறி போய் வெளியே வரான். என்ன பேச்சு இது? நான் யதார்த்தத்தை பேசுறேன், அவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு. அது நீங்க வந்து இல்லன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து முடியுமா? அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன் எழுத போடுங்க. அது மாதிரி தான் இவர் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிவேட் ஆகி வந்து வேற எங்கேயோ மாதிரி போயிட்டு இருக்கு. அகண்ட பாரதங்கிறது அதுக்கப்புறம் வந்து வேற எங்கேயும் அர்த்தம் இல்லாத பேச்சுக்கள். இதெல்லாம் நான் சொல்றது நான் வந்து ஐஐடிக்குள்ள போய் அதே ஐஐடி பற்றி தான் நான் பேசுறேன். நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒருத்தர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்துட்டு நான் படிக்க முடியல வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த நிறுவனத்தினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு, அது எப்படி நடத்துறாங்க அப்படின்றது. அப்போ அந்த நிறுவனம் சரியாக நடத்தி இருந்தால், அந்த மாணவருக்கு வழிகாட்டி இருந்தால் எப்படி? கல்வி என்பது தெரியாத ஒருவனுக்கு கற்றுக் கொடுப்பதான், எதுக்குமே தெரிய வேண்டியதில்லை. ஜீரோவா இருக்கிற ஒருவன் 100% கல்வி அறிவுடையவன், அதில் முழுமையா தேர்ச்சி உடையவன் ஆக்குவதான் கல்வி. அங்க போயிட்டு சேருவதற்கு தகுதி உடைய ஒரு மாணவன் அங்க படிக்க முடியலன்னு வெளியில வர்றாங்கன்னா, அப்போ அந்த நிறுவனம் எப்படி செயல்படுகிறது, அவனுக்கு எப்படி கல்வி அளிக்கிறது கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்து உலக அளவுல வந்து ரெகக்னைஸ் பண்றதுங்க ஐஐடி தான். உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கல எழுது மூடுங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இன்னைக்கு நமக்கு இந்தியாவுக்குள்ள ரெகக்னிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி எம்ஐடி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஐஐடிக்கு இருக்கு. ஆகவே அதெல்லாம் இழுத்து மூடுங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க அதெல்லாம் எலைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதனாலதான் ஏதோ ஒரு மரியாதையா நம்ம இந்தியா மேல இருக்கு. ஏன் ஐஐடி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது? தொடர்ந்து பேசலாம். நடராஜன் சார், உங்களுடைய கருத்து. முக்கியமா 2-3 பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணாம அப்படி கட்டாய் இருக்குது இந்த கான்வர்சேஷன்ல. அதனால அதை மட்டும் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். 2000 கோடி ரூபாய் வந்து முன்னாடியே ஃபண்ட்ஸ் வசூல் பண்ணிருக்காங்க பிரைவேட் காலேஜஸ். இல்ல இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மாணவர்கள் வெளியேறுவது குறைந்த மதிப்பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து தகுதியுடையவர்கள் என்று ஏற்றுக்கொள்வதுங்கிற நடைமுறை இருக்கிறது. யதார்த்தத்தை ராமசுப்ரமணியன் சார் சொல்லியிருக்காரு. இல்ல, அதாவது கான்ஸ்டிடியூஷனே எடுத்துங்க, ரிசர்வேஷன் ப்ரொவிஷன்ஸ்ல செக்ஷன் 16 ஆர்டிகல் 16(4) பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி, யூ கேனாட் காம்ப்ரமைஸ் ஆன் எஃபிஷியன்சி. எந்த காலேஜ்லயும் வந்து இப்ப சார் சொன்னாங்க நடுப்புறேன் மிஸ்டர் காந்தி, நீங்க கட் ஆஃப் மார்க் எடுத்து பாருங்க, 4 மார்க் வாங்கினவங்க வந்திருக்காங்களான்னு. அதெல்லாம் உண்மைகளை வந்து மறைச்சிட்டு பேசுறாங்க. ரெண்டாவது, இப்ப முக்கியமா பேசுனது லாங்குவேஜ் பத்தி பேசினாங்க. லாங்குவேஜ்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். என்னோட கேள்விக்கு மோடி உங்களுடைய பதில்.
ராமசுப்ரமணியன் சார் சொன்னதுக்கு பதில், அதாவது குறைந்த மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி இல்லைங்க. குறைந்த மதிப்பெண் தவறு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றேன் ரைட்டா தப்பான நீங்க go through the record. நீங்க வந்து தவறு சும்மா உங்களுக்கு ராஜா முட்டாச்சுனா you can refute everything. என்ன அர்த்தம்? அதெல்லாம் உங்களுக்கு சார் என்ன மார்க் வாங்குறாங்க ஆதிசர்வேஷன் போடல அதெல்லாம் அவருக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டோம். நான் சொன்ன தப்புன்னு சொல்லிதான் I don't want to answer to any of these hypothetical questions. தொடர்ந்து விவாதிக்கலாம். அரசு புதிதாக மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய பொது நுழைவு தேர்வு என்பது எந்த அளவிற்கு மக்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துகிறது, அல்லது சரியான அணுகுமுறை என்பதை பற்றி பல்வேறு கோணங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற விவாதம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார் மருத்துவர் அவர்களே, உங்களிடம் இந்த கேள்வி, அதாவது 2011 ஏற்கனவே நடந்த அந்த ஒப்பீடுகள் பார்க்கின்றது OCFC BC MBC இதனுடைய வித்தியாசம் ST வரைக்கும் 199.5 195 இதுக்குள்ளதான் வித்தியாசம், 4 மதிப்பெண்கள் தான் வித்தியாசம். அப்போ அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலேயே SC/ST மாணவர்களும் கூட OBC அவர்களுக்கு OC அளவுக்கு காம்படிட் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அப்போ இதன் மூலமாக அனைவரும் கல்வியில் உயர்ந்த இடத்திற்கு வந்து இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இல்லையா? அப்போ சார் சொல்ற மாதிரி அப்படி வந்திருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் இடஒதுக்கீடின் அடிப்படையில் மட்டுமே அவர்களை தேர்வு செய்கின்ற பொழுது அவனுடைய தேர்ச்சி விழுக்காடு படித்து முடித்து வருகின்ற விழுக்காடு என்பது குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காரு. யதார்த்தமான உண்மையை. அப்போ இந்த இடத்துல தகுதிங்கிறது முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ பொது நுழைவுத் தேர்வு என்பது கட்டாயமாக்கப்படணும் அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். முழங்காலுக்கும் மொட்டாலையும் முடிச்சு போடக்கூடாது. அது வேற இது வேற. அதாவது நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், MBBSல சேர்றதுக்கான தகுதியே வேற. ஆனால் சேர்ந்த பிறகு பல மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. அதுக்கான காரணங்கள் வேற. இப்ப வந்து உயர்கல்வி நிறுவனங்கள சாதிய பாகுபாடு இருக்கு. இல்ல சார், நான் அங்க போகல. இடஒதுக்கீடு இல்ல, நான் நீங்க சொல்ற விஷயத்துக்கு சொல்றேன். இடஒதுக்கீடு அடிப்படையில் இப்போ 195 மதிப்பெண் கட்டாயம் இதுல இருக்கணும்னா அந்த அளவுக்கு எடுக்கிறவங்களுக்கு அந்த கல்வி கொடுக்கும்போது நிச்சயமா அவனால படிச்சு பாஸ் பண்ணிட்டு வர முடியுது. அப்போ எப்படி இந்த குறிப்பிட்ட மாணவர்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லும்போது 160 170 வைக்கும் பொழுது அவர்களால் படித்து முடித்து விட்டு வெளியே வர முடியவில்லை. அப்போ தகுதியான மாணவர்களை கொண்டு வர முடியலங்கிறதா அவரோட சொல்றது. இதுல சாதியம் அப்படிங்கிறது எதுவும் இல்ல. அவர் சொல்ற வாதம் தவறானது. அது வந்து நடைமுறையில வந்து எங்கேயுமே அது மாதிரி இல்ல. சாதாரணமா வந்து சேரக்கூடிய மாணவர்கள் கூட நல்ல மதிப்பெண்ணோட பெரிய டாக்டரா வராங்க, தரவான டாக்டரா வர்றாங்க. இடஒதுக்கீட்டுல படிச்சு வந்த டாக்டர்ஸ் தமிழ்நாட்டுல வந்து பெரிய பெரிய டாக்டரா இருக்காங்க. தமிழ்நாடு வந்து ஹெல்த் டூரிஸ்டோட ஹப்பா இருக்கு. உலகம் முழுவதும் வந்து நோயாளிகள், பணக்கார நோயாளிகள் இந்தியா நோக்கி வர்றான். இங்க சிகிச்சை அளிக்கிற பெரும்பாலான டாக்டர் இடஒதுக்கீடு மூலமா வந்தவங்க தான். என்ன தகுதி போச்சு, திறமை குறைஞ்சு போச்சு. அதனால இந்த வாதம் வந்து தவறானது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க சாதாரணமா இல்ல அவர் என்ன சொல்றாங்க, இடஒதுக்கீடு போது அவ்வளவு பேர் மட்டன் யாரு எங்க பேசுறாங்க சார். ஏன் தவறுன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் இல்ல? அதாவது எல்லாம் தவறு. அவர் சொன்ன தவறு, இவர் சொன்ன என்ன தவறு? இது மாதிரி நடந்த உண்மைங்கிறது நான் சொன்னேன்னா நான் என்ன எல்லாருக்கும் ரிசர்வேஷன் அவங்க எல்லாரும் மட்டும் போயிட்டாங்க நான் சொன்னேன். எந்த விதத்திலையும் இடஒதுக்கீடு மூலமா தகுதி திறமை பாதிக்கப்படாது என்பதுதான் என்னுடைய வாதம். அதே சமயத்துல நான் திரும்ப கடைசியா சொல்ல விரும்புறது, மத்திய அரசு ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த யூஜியை பொறுத்தவரை, அதாவது MBBS மாணவர் சேர்க்கைக்காக நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வுல தாய்மொழியில் நடத்தணும். அதுல கட் ஆஃப் மதிப்பு என்பது இருக்கவே கூடாது. படிப்படியா மதிப்பெண்ணை கொடுத்து இடஒதுக்கீடு எல்லாத்தையும் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் வந்து அதே போலவே அகில இந்திய லெவல்ல ஒரே தரமான கல்வி உருவாக்கக்கூடிய சூழலை வந்து உருவாக்கணும். அதுக்கான முயற்சி எடுக்கணும். மாநில அரசும் நம்முடைய மாணவர்களுக்கு அவர் சொல்றதுடைய நான் சொல்றது அதே ஒத்துக்கிறாரு. இப்ப ஒரே நான் என்ன சொல்ல வந்தேன், கல்வி தரத்தை உயர்த்தணும்னு சொல்றேன். அகில இந்திய அளவில் அவர் சொல்றது நான் சொல்ல வர்றேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மாணவர்கள் வந்து தரமா வரணும்னாக்க நுழைவுத் தேர்வு அவசியம் சொல்றாரு. நான் சொல்ற வாதம் அது இல்ல. நுழைவுத் தேர்வுல போட்டு வெற்றி வரணும்னாக்க நம்ம மாணவர்கள் நம்முடைய கல்வி தரத்தை உயர்த்தணும்னு சொல்றேன். ஆந்திரால இருக்கிற மாதிரி, ராஜஸ்தான்ல இருக்கிற மாதிரி, கேரளால இருக்கிற மாதிரி, கர்நாடகா இருக்கிற மாதிரி சிலபஸ நம்ம மாநிலத்தில் கொண்டு வரணும். CBSE சமமா கொண்டு வரணும்னு சொல்றோம். இது வேற அது வேற. அதனால வந்து போட்டு குழப்ப கூடாது. அதுக்கடுத்து வந்து இதற்கான தேவையான நடவடிக்கை தமிழ் அரசு எடுக்கணும். நீங்க எவ்வளவுதான் சிலபஸ் பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட இப்போ அந்த அளவுக்கு படிக்க முடியாத ஒருத்தர் அவர் சொல்றது கொண்டு வரும்பொழுது அவனால முடியலங்கும் பொழுது நீங்க இடஒதுக்கீடு முழா கொடுக்கும் பொழுது அப்ப அவனால முடியலங்கும் பொழுது அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்ல அந்த மாதிரி முடியாம யாரும் போனதெல்லாம் கிடையாதுங்க. ஐஐடி சொல்றாங்க. எத்தனை மெடிக்கல் காலேஜ் படிக்க ஓடி போயிட்டாங்க சொல்லுங்க.
எத்தனை ப்ரொஃபஷனல் காலேஜ் படிக்க முடியல ஓடி போயிட்டாங்க. ஐஐடில வந்து ஒரு சாதிய பாகுபாடு அதிகமா இருக்கிறது, அக்ரஹாரமா இருக்கு. அங்க பிற்படுத்தவங்க படிக்க முடியல. ஏதாச்சும் பேசல என்ன சார் அது ஐஐடி ஒரு ஆல் இந்தியா லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க யாருக்கும் கொடுக்காம இல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ஏதாவது பேச்சு பேசிட்டு இருந்தா அது உங்களுடைய எண்ணம் இலக்கு எல்லாமே வேற எங்க இருக்கும். ஒரு தர்க்கமா ஒரு நியாயமான போகல. நடராஜன், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இது வந்து எல்லா மாநிலங்களையும் அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்களே தவிர இது எல்லா இது ஆன்டி தமிழ்நாடு இல்ல, ஆன்டி தமிழ்நாடு, ஆன்டி கேரளா, ஆன்டி மகாராஷ்டிரா, ஆன்டி குஜராத், ஆன்டி கர்நாடகா. கர்நாடகாவில் 73% இருக்குது, தமிழ்நாட்டில் 63% இருக்குது. சின்னதா ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அஸ்ஸாம்ல 45% எஸ்டி ரிசர்வேஷன் இருக்கு. லோக்கல்ஸ் அங்க எஸ்டிஸ் அதிகம், எஸ்சி 1% தான் இருக்குது. இப்ப இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா அசாம் பீப்புள் வந்து 15% தான் மேக்ஸிமம், 7.5% மட்டும் தான் வர முடியும். பாக்கி பேரெல்லாம் மதர் ஸ்டேட்டுக்கு போகணும், இல்லாட்டி எம்பிபிஎஸ் என்ட்ரன்ஸே கிடைக்காது. அந்த சீட்ல அசாம்ல இருக்க காலேஜஸ்ல மத்த ஸ்டேட்டுக்காரங்க போய் உட்கார்ந்துக்குவாங்க. இது எல்லா ஸ்டேட்லயும் இந்த மாதிரி நடக்கும். இது வந்து இவர் மோடியே ஏத்துறாங்க. 2011ல மோடி சொன்னாரு, அது இன்றைக்கு எப்படி இல்ல கை வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் பிஜேபி வந்து அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் பொய் சொல்லியே வர கட்சி. மோடி நேற்று எப்படி சொன்னாரு, இன்னைக்கு 2011 அவர் சொன்னதுக்கு இன்னைக்கு கொண்டு வரதுக்கு என்ன வேறுபாடு வந்துருச்சு? நுழைவுத் தேர்தல் மதிப்பெண் வந்து அந்தந்த மாநில அரசு பட்டியல கொடுத்துருவாங்க. அந்தந்த மாநில அரசு தான் அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் மாநில சேர்க்கை அமைப்பாங்க. இப்பவே கூட மத்திய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்தல், எம்பிபிஎஸ் நுழைவுத் தேர்தல ஏறத்தாழ 11 மாநிலங்கள் சேர்த்தாங்க. ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, ஒரிசா, ராஜஸ்தான், சண்டிகர், சத்தீஸ்கர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டி, பனாரஸ் யூனிவர்சிட்டி போன்ற பல்வேறு கல்லூரிகள் சேர்ந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னாக்க, இந்த அகில இந்திய அளவில் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்தலில் வந்து அதை ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்பது மாநில அரசுடைய உரிமை. அதை வந்து மத்திய அரசு தலையிடக்கூடாது. சில மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த மாநிலத்துடைய எம்பிபிஎஸ் எல்லாத்தையுமே மத்திய அரசு அபரித்து கொண்டு என்ற வாதம் சரியல்ல. என்னன்னாக்க அந்த சரி, ஓகே ஓகே, 69% இடஒதுக்கீடு தமிழகத்துல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னும், இன்னும் முழுமையாக அது பின்பற்றப்படவில்லை. நீங்க சொன்ன மாதிரி ஐஐடி போன்ற பெரிய கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு முழுமையாக பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது. சோ இதுக்கு உங்களுடைய பதில்? இல்ல அந்த 69% அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐ திங்க் அந்த அளவுக்கு எனக்கு சொன்னது நான் ஒத்துக்கிறேன். அதாவது என்னோட ஒத்து போறாரு நான் சொல்றேன். அந்த 69% ரிசர்வேஷன் இருக்குன்னா அதெல்லாம் கைய வைக்க முடியாது. நான் உங்களுக்கு சொன்ன 90% சில நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்படியே தான் கண்டினியூ ஆகும். நீ அங்க கொண்டு போய் நான் வந்து குறைச்சிருவேன், 3% தான் கொடுப்பேன், 8% அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்றதுன்னா, ஏறத்தாழ 2011 இந்த 2-3 கால இடைவெளியில் எஸ்சி எஸ்டி அந்த வகுப்பிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய எம்பிபிஎஸ்ல சேர்க்கக்கூடிய எண்ணிக்கைங்கிறது கடந்த ஆண்டுகளை விட 10-20% குறைந்ததாக சொல்லப்படுகிறது சேருவதற்கான அப்ளிகேஷன்ஸ். சோ இப்போ சாதாரண நடைமுறையிலே இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது, இப்ப பொது தேர்வு என்று வருகின்ற பொழுது அவர்கள் பெரிய அளவில் பாதிக்கும். குறிப்பாக கிராமப்புறத்தில் இருந்து வருகின்ற மாணவர்கள் பாதிப்பார்கள். இதுல நகர்ப்புறத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு ஸ்பெஷல் டியூஷன் கிளாஸ் வச்சிருப்பாங்க, பட் அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதே போன்று அவர்கள் தாய்மொழி கல்வியில் படிக்கின்ற பொழுது அவர்கள் அந்த அளவுக்கு மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நகரத்தில் இருப்பவர்கள் ஆங்கிலம் எளிதாக பேச முடியும் என்பதால் அவர்களுக்கு மிக எளிதாக இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அப்போ இது வந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய படித்த பணக்காரர்களுக்கு மட்டுமே இது சாதகமாக இருக்கும். நடுத்தர கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை மிகப்பெரிய அளவில் இந்த பொது நுழைவுத் தேர்வு பாதிக்கும் அப்படிங்கிறது அப்படி அர்த்தமே இல்லை. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், எந்தெந்த ஐஏஎஸ் எக்ஸாமே இருக்குன்னா அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்பது ரீஜனல். சார் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஐஏஎஸ் எக்ஸாமே காமன் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்ல எழுதலாங்கிறது பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் நுழைவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அது காமனா பேப்பர் ஒன்னா இருக்கலாம், பட் லாங்குவேஜஸ் எனக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். அது சார் என்னுடைய கேள்விங்கிறது, கிராமப்புறத்து மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் காம்படிஷனுக்கு வந்து படிச்சு +2 மார்க் எடுத்துறான், பட் என்ட்ரன்ஸ் வைக்கும்போது அவன் அதிக அளவில் எடுக்க முடியும். நிறைய இப்ப மார்க் வாங்குறது அதிகமான ஒரு தடவை எடுத்துட்டீங்கன்னா கிராமத்து மாணவர்கள் ரொம்ப நிறைய மார்க் வாங்கிட்டு மெட்ராஸ்ல இருக்கிறவங்க குறைஞ்சு வாங்கிட்டாங்கன்னு அதையும் பேசுறீங்க.
இந்த ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீர்களா கிராமத்து மாணவர்கள் எவ்வளவு நல்ல விஷயம் தானே. சந்தோஷம் சார். அப்ப நீங்க ஏன் அவனை இல்ல மட்டம் மோசம் நீங்களே ஒரு விதத்துல பிரமாதம்ன்றீங்க, இன்னொரு பக்கத்துல அவனை மட்டன் ஏன் சொல்றீங்க என்று சொல்லி இப்படி இந்த முறை வந்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் நான் முடிச்சிடுறேன்னா, எம்பிபிஎஸ்க்கு இடம் கிடைச்சு கூட அவங்க வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு இப்ப நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் போறாங்க. ஐஐடி அல்ல மத்த ஏதோ பெரிய நம்ம பிரீமியர் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஏன் சொல்றாங்கன்னா எங்களுக்கு இம்மிடியா வேலை கிடைக்க போறது, டெஃபினட்டா அஷூரன்ஸ் ஆஃப் ஜாப் இருக்கு. அதனால எனக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நான் 5-7 வருஷம் உட்காந்து என்னால முடியாது. ரத்தானதுனால கிராமப்புற மாணவர்கள் அதிகமா மருத்துவ சேர்ந்தாங்கிற வாதம் தவறு. நுழைவுத்தேர்வு ரத்தான பிறகு கூட அரசு பள்ளியில் படித்த எத்தனை மாணவர்கள் ஆனாலும் கூட இன்றைக்கு பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும், அவரை நுழைவுத்தேர்வு தயார்படுத்த வேண்டும். அதன் மூலமாக தான் ஐஐடி ஐஐஎம் மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் எய்ம்ஸ் போன்றவற்றில் தமிழக மாணவர்கள் அதிகமாக சேர முடியும். அந்த பொறுப்பை தட்டியளிக்க கூடாது. நன்றி, கருத்துக்களுக்கு நன்றி. மத்திய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கக்கூடிய பொது நுழைவுத் தேர்வு மருத்துவ கல்வியில் என்பது எந்த அளவிற்கு மாணவர்களை ஊக்குவிக்கும் என்பதை பற்றியும், கிராமப்புற மற்றும் இடஒதுக்கீடு எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை பற்றி பல்வேறு கோணங்களில் விவாதித்தும், இது எந்த வகையிலும் பாதிக்கும், தகுதியை வளப்படுத்தும் என்றும், இன்னும் இதிலிருந்து மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு கோணத்தில் விவாதத்தை எடுத்து வைத்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.